வெல்கம் டு டேவினாஸ் கிராண்ட்மா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சுவையான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கெல்லாம் மெயின் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காயை வச்சுட்டு ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால் குழந்தைங்களால் விரும்பி சாப்பிடுவாங்க, பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 வேளைக்குமே இந்த சைட் டிஷ் செய்யலாம். இப்போ பீர்க்கங்காய் நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பீர்க்கங்காய் இந்த அளவுக்கு நான் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம பீர்க்கங்காய் எப்போவுமே தோலை நல்லா சீவு எடுத்துடணுங்க. இதை இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சீவு எடுத்துடணும் நல்லா அப்படி அழுத்தி. ஏன்னா இது வந்துட்டு வேகாது சீக்கிரம், வேறு ஒன்றும் இல்லை, சீக்கிரம் வேகாது, சாப்பிடும் நல்லா இருக்காது. இந்த தோலை வந்து நீங்கள் சட்னி செஞ்சுக்கலாம். நம்ம தோலை எடுத்து வச்சு பீர்க்கங்காய் தோல் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கணும். அது எப்படி வெந்தால் சின்னதாகிடும், அதனால் பரவாயில்ல எப்படி கட் பண்ணாலும் ஓரளவு கொஞ்சம். இது மாதிரி இந்த 2 காய் கட் பண்ணி எடுத்துறேன். ஒரு காய் ஃபுல்லாக, ஒரு காய் இந்த 2 துண்டையும் கட் பண்ணி எடுத்துறேன். நம்ம இது மாதிரி பீர்க்கங்காய் வாங்கி உடச்ச உடனே இது மாதிரி கொஞ்சம் கிள்ளி நம்ம என்ன பண்ணாக்கா வாயில் போட்டு பார்க்கணும். கசப்பு இல்லைன்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கசப்பு இருந்தால் செய்யக்கூடாது. இல்லை எந்தெந்த பீர்க்கங்காய் வாங்கணும் அந்தந்த பீர்க்கங்காயில் கொஞ்சம் கிள்ளி போட்டு வாயில் போட்டு தாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அது பீர்க்கங்காய் இது மாதிரி நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாசிப்பருப்பு 1/2 கப் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு இதை வாஷ் பண்ணி குக்கரில் வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா வாஷ் பண்ண பாசிப்பருப்பு குக்கரில் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் கட் பண்ண பாருங்க, அதையும் சேர்த்துடலாம். தண்ணி இது முழுகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 கப் இருக்கும் தண்ணி. எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் ஒரு கலந்து குக்கரில் வச்சு நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தாக்க ஒரு 3 விசில்லே எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதை இன்னும் நம்ம ஊற வைக்கல. இப்போ 4 விசில் வந்து எடுத்துட்டோம். இது மாதிரி தான் நம்ம குழஞ்சி வெந்திருக்கணும். சாதத்துக்கு, சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றதுக்கு. இப்போ தாளிச்சிக்கலாம். இது தேவையான வெங்காயம் தக்காளியில் போட்டு தாளிச்சிக்கலாம். பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தா 3 விசிலோடு நிப்பாட்டிடுங்க. நான் ஊற வைக்காதனா 4 விசில் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் வதக்கலாம். இப்போ நல்லா கடுகு பொரிட்டோம். கடுகு பொடிஞ்சு உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் 2 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தூள் அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் 4-5 பல் பூண்டு சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதுதாங்க, இதுக்கு தான் மொத்தம் தேவையானது. பூண்டு போட்டுறேன். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் தூள் அரிஞ்சிருக்கேன், வெங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு வதக்கிடலாம். காஞ்ச மிளகாய் தேவையில்லைன்னா பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் போடலை, ஒரே மாதிரி கலராக இருக்குன்ட்டு. இது வந்து பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சப்பாத்திக்கு தான் நமக்கு பெரிய பிரச்சனை எப்பவுமே, சைட் டிஷ் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த பீர்க்கங்காய் இருந்ததுன்னா ஒரு பீர்க்கங்காய் போட்டு இது மாதிரி செய்திங்கன்னா சூப்பராக பிள்ளைங்க சாப்பிடும். மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே காய் வேகிறதுக்கு போட்டேன். இப்போ இதுக்கு வரை கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் ப்ளைன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
இல்லை காரம் அதிகமாக வேணாம்னு நினைக்கிறவங்க வெறும் மிளகா கிள்ளி போட வர விட்டுருங்க. அவ்வளோ. இப்போ வெந்த பருப்பு எடுத்து கொட்டிடலாம். இப்போ தண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போடணும், கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதித்து வரட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை, நறுக்கின கொத்தமல்லி தழை போட்டுடலாங்க. அவ்வளோதான். என்னங்க, நம்ம இப்போ இன்றைக்கி வந்து நம்ம யூஸ்வலாக பீக்கங்கால கூட்டு பொரியல் இப்படி தான் பண்ணுவோம். பட் இது மாதிரி சைட் டிஷ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சப்பாத்திக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கவலையும் இல்லை. இதேமாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டேவினாஸ் கிராமாஸ் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.